damn, Cali, damn, Cali. One bad bitch, if she do it, I say so too. Big 40s. Hello guys, welcome back to our channel. This is Kings. நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா காஞ்சனகிரி ஹில்ஸ் நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் காஞ்சனகிரி ஹில்ஸ் எப்படி போகிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஒரு டூர் போக போகிறோம் அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ளே ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்துடும் இல்லையா? அதே போல் தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற டூருக்கு நம்ம பைக்லேயே நம்ம கூடவே எடுத்துகிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நம்ம கூடவே பைக் ரைடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 30-40 பேர் அவங்க பைக்ஸில் வர போகிறாங்க, நம்ம கூட வர போகிறாங்க அப்படிங்கும்போது இன்னும் வேறு லெவலில் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ஹாப்பினஸ்ஸாக ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம போவோம் இல்லையா? அதே மைண்ட் செட்டோட அதே எக்ஸைட்மெண்ட்டோட தாங்க நான் அந்த ட்ராவலுக்கு போயிட்டுருக்கிறேன். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ அசம்பிள் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நம்ம இப்படி தான் அசம்பிளாக இருக்கிறோம். சென்னையிலேருந்து வந்த ரைடர்ஸ் எல்லாருமே எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டு இங்கே இருந்து நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி வேலூர் பக்கத்தில் இருக்கிற ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காஞ்சனகிரி ஹில்ஸுக்கு போக போகிறோம். நம்ம இப்போது காப்ஸ் கிளப் ஆஃப் பல்சேரியன்ஸ் அப்படிங்கிற ரைடிங் கிளப் மூலமாக தான் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா காப்ஸ் வெள்ளூர் டீம்லேருந்து ராணிப்பேட்டையிலேருந்து நம்ம கூட ஒரு 7 ரைடர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் காப்ஸ் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ரைடர் ஸ்ட்ரைட்டாக ஸ்பாட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் காப்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 5 ரைடர்ஸ் வந்துட்டுருக்குறாங்க. நம்ம எல்லோரும் அங்கே ஹில் ஸ்டேஷனில் போயிட்டு மீட் பண்ணலாம்.
வேறு லெவலில் இருக்குதுங்க. சான்ஸே இல்லை. கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். அந்த பிளேஸை பாருங்களேன், எவ்வளோ செம்மையாக இருக்குதுன்ட்டு. இங்கேருந்து பார்க்கும்போது வேறு லெவல் ஃபீலில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். செம்மையான பிளேஸ் நான் உங்களுக்காகவே காட்டுறேன். செம்மையாகவே சொல்கிறேங்க. வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டு. இந்தளவுக்கு ஜாலியாக இருந்துச்சு. சூப்பராக அப்படியே ஏறி வந்த இடங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டடாக அப்படியே செம்மையாக என்ஜாய் பண்ணுற லெவலுக்கு சூப்பராக இருந்துச்சு. வர வழியில் பார்த்திங்கன்னா நிப்பாட்டின இடத்துல வந்து டோக்கன் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. ஒரு பைக்குக்கு வந்து 20 ரூபா அந்த மாதிரி டோக்கன் போட்டிருந்தாங்க. அங்கே 2 டோக்கன் வாங்கிட்டு இப்போ மறுபடியும் உள்ளே வந்திருக்குறோம். ஓகே, நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே தான் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹில்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தென் அப்படியே நம்ம பெல் ராக்கை பார்க்கலாம். பார்த்துட்டு அப்படியே பசங்களோட அப்படியே குரூப் கேதரிங் தென் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து கிளம்பி போகலாம். இப்போ வாங்க, நான் உங்களுக்கு வந்து இந்த மலையை சுற்றி காமிக்கிறேன்.
இருக்கிறதுல இந்த மலையோட டாப்புக்கு வந்து அங்கே உட்காந்து இந்த இயற்கை அழகை ரசிக்கிறது உண்மையிலே வேறு லெவல் ஃபீலிங் தாங்க. நாங்கள் எல்லோரும் இங்கே இருந்து ஃப்யூச்சர் ரைடு பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் வெள்ளூர்லேருந்து வந்த ரைடர்ஸ் கூட நாங்கள்லாம் இன்ட்ரோ ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பெல்ராக்குக்கு போய்ட்டு அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். செம்மையாக இருக்குல்ல, இங்கேருந்து பார்க்கும்போது வெள்ளூர் சிட்டி ரொம்ப சின்னதாக தெரியுதுல்ல. சாரி காய்ஸ், இட்ஸ் டைம் டு கோ. நாங்கள் கிளம்பிட்டோம், ரிட்டர்ன் ரேட்டுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வரும்போது இங்கே வந்து வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. தென் வந்து ஏதாவது லன்ச் ஏதாவது சாப்பிட்ணும், ஏதாவது சாப்பிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கீழே சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. ஏன்னா அங்கே மேலே எந்த கடை எதுவுமே கிடையாது. அன்றைக்கி நாங்கள் வந்திருக்க டைம் வந்து ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கிறதுனால வந்து சின்ன சின்ன கடைங்க இருந்துச்சு. மற்றபடி தண்ணி பாட்டில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு. ஸோ நாங்கள் கொண்டு வந்ததை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ரிட்டன் கிளம்புறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு நான் வந்து பெல்ராக்கோட வீடியோஸ் எதுவுமே காமிக்க முடியல. என்ன ரீசன்னா, அங்கே எதுவுமே வீடியோ ஷூட் பண்ண முடியல, அவ்வளோ விண்ட் பிளாஸ்ட் அடிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து எங்களால் கேமரா எதுவும் எடுத்துகிட்டு மேலே ஏறி போக முடியல. ரிட்டன் போக போகிறோம், வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது என்னன்னு தெரியல, இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எப்போவும் இருக்கிற மாதிரி தான் ஒரு நல்ல ரைடு என்ஜாய் பண்ணிவிட்டு இவ்வளோ அழகான ஒரு பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இதை விட்டுட்டு போகிறோமே அப்படிங்கும்போது எல்லாருக்குமே வர கஷ்டம்தான். ஆனால் வேறு வழி இல்லையா, வீட்டுக்கு போய் தானே ஆகணும். வயிறு வேறு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பிளேஸ் எதுக்காக நான் உங்களுக்கு ரிட்டன் வரும்போது காமிக்கிறேன்னா, நான் போகும்போது அந்தளவுக்கு வந்து விசிபிலிட்டி கிடைக்கல. ஸோ வந்து கேமராவில் வந்து கொஞ்சம் பிளேஸஸ் தான் கவர் ஆச்சு. இப்போ நம்ம இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள் எவ்வளோ பிளேஸஸ் தெரியுதுன்ட்டு. சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இதோ எவ்வளோ அருமையாக இருப்பாருங்க. ஒரு சிங்கிள் ரோடு, அதுவும் ஹில்லோட டாப்பில் ஒரு சிங்கிள் ரோடு. அதிலிருந்து பார்க்கும்போது மொத்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக, அதுவும் க்ரீனிஷாக சூப்பராக தெரிஞ்சிச்சு. அதனால தான் நான் இது உங்களுக்கு காமிச்சேன். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. நிஜமாகவே இந்த பிளேஸ் ஒரு மினி ஊட்டி தாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு, அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணோம், எக்ஸ்ப்ளோர் பண்ண அவ்வளோ பிளேசஸ் இருந்துச்சு. உண்மையிலே இந்த பிளேஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பிளேஸ் பற்றின ஏதாவது குறைஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு மெசேஜ் பண்ணி டவுட்ஸ் கேளுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை இதில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே நம்ம கோஸ்ட் அண்ட் கோப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற
எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் கிங்ஸ்லின். டாட்டா, பை பாய், see you.